காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அழகு தோட்டம். அழகு தோட்டம். அந்த தோட்டம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும். தோட்டம்னாவே நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? எப்போவுமே அழகாக தான் இருக்கும். என்னென்னலாம் இருக்கும்? நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படின்னு நிறைய இருக்கும். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பச்சை பசுமையாக இருக்கும். இப்போ அந்த பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடலை பாடுவோமா? என்ன பாடல்? அழகு தோட்டம். பாடலை நல்லா கவனித்து நீங்களும் பின்னாடியே பாடுங்க. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்திலே வந்த பூவும் பூத்து குலுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. பக்கத்திலே கன்று குட்டி தேனையோடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. பக்கத்திலே கன்று குட்டி தேனையோடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்த்தது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்த்தது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இருக்குது. ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இருக்குது. ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. இப்போ அந்த பாடல் பாடி முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அந்த பாடலை எப்படி வாசிக்கிறதுங்கிறத உங்களுக்கு வாசிக்க சொல்லித்தரேன், கவனிங்க. தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்தில் என்ன பூத்து குலுங்குதான்? வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்குதான். அதை பார்த்த உடனே இந்த தேனீக்கள் இருக்கு இல்லையா, அந்த தேனீக்கள் அதை பார்த்து என்ன செய்யுது? பாட்டு பாடுது. பாட்டு பாடுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பூவில் போய் உட்காந்து அதுக்கு தேவையான மகரந்தத்தை எடுத்து அதுக்கு உணவாக பயன்படுத்திக்கிறது. அதானது தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. அடுத்தது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. அந்த புல் எப்படி இருக்கும்? எப்பயுமே பசுமையாக தான் இருக்கும். அந்த பசுமையான புல்லை தேடி யார் போகிறது? மாடு மேய்கிறதுக்காக போகுது. பக்கத்துலேயே என்ன பண்ணுது? அந்த கன்றுக்குட்டியும் துள்ளிக்கிட்டு ஓடுது. அடுத்தது, ஒரு மரம் உயரமாக இருக்குது. அந்த உயரமான மரத்தில் என்ன இருக்குது? பழமும் தொங்குது. பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. இது என்ன மரம்? மாமரம், மாம்பழ மரம். இந்த மரத்தில் பழங்கள்லாம் நல்லா பழுத்துருக்கு. அதில் எந்த பழம் நல்ல பழமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த என்ன செய்யும்? இந்த பச்சை கிளி கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சி என்ன செய்யும்? அதை கொத்தி சாப்பிட்டு பார்க்கும். இப்போ கிளி கொத்தின பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது எந்த பழம் நல்லா கசிஞ்சு பழுத்திருக்கோ அந்த பழத்தை என்ன செய்யும்? அடையாளம் கண்டுபிடிச்சி அதை சாப்பிடும். அதனால தான் கிளி கொத்தின பழம் எப்படி இருக்கும்? ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தோட்டத்திலே ஒரு கொய்யா மரம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதில் கொய்யாப்பழம் பழுத்திருக்கு அப்படின்னா
அதை அந்த கிளி வந்து கொத்தி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா அந்த பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கும். அதனால தான் அதோட சுவை என்ன செய்யுது? கிளி கொத்தினோடனேயே மாறுது. அடுத்தது, அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாடி ஆசை பொங்குது. அந்த அழகு தோட்டம் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம அப்படியே உள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். தோட்டத்துக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யணும்? ஆட்டமாடி பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஆசை என்ன செய்யும்? எல்லார் மனசுலையுமே வரும். இப்போது அந்த பாடலை வாசிச்சாச்சு. அடுத்தது கடின சொற்கள். இப்போ கடின சொற்களை ஒன்று ஒன்றா வாசிக்கலாமா? இதை ஒன்று ஒன்றா வாசிப்பதன் மூலமாக உனக்கு என்ன வரும்? வாசிப்பு திறன் பயிற்சி கிடைக்கும். வாசிங்க. முதல் வார்த்தை பூத்து குலுங்குது. பூ இத் து இக் கு லு இங்குது, பூத்து குலுங்குது. அடுத்தது பா இட் டு இப் பாடுது, பாட்டு பாடுது. மூன்றாவது தூ இல்லி, துள்ளி ஓடுது, துள்ளி ஓடுது. நான்காவது மாடுயும், மாடும் மேயுது, மாடும் மேயுது. பழமுயும், பழமும் தோயுங்குது, பழமும் தொங்குது. கோயித்தயிப், கொத்த பார்க்குது, கொத்த பார்க்குது. இம்மை, நம்மை இழுக்குது, நம்மை இழுக்குது. ஆசை, ஆசை போயுங்குது, பொங்குது, ஆசை பொங்குது. இப்போ அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக. இப்போ இந்த வார்த்தைகளை படித்து பார்க்கலாமா? ஆசை, ஆசை. சி இன்ன இத்தேனி, சின்ன தேனி. ப இச்சை இக்கிளி, பச்சை கிளி. கா இன்று இக்கு இட்டி, கன்று குட்டி. தோ இட்டாயும், தோட்டம். மாணவர்களே, இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? படித்து எழுதி பார்க்கணும். அந்த ஒரு எழுத்தையும் அடையாளம் கண்டுகொள்ள தெரியணும். இதெல்லாம் நீங்கள் வாசித்து எழுதி பழகுவதன் மூலமாக உங்களுக்கு வாசிப்பு திறன் பயிற்சி கிடைக்கும். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.